ஹாய் குட்டீஸ். நம்ம இன்றைக்கி இந்த யூனிட் 1ஓட லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் புக் எக்ஸசைஸில் லுக் அண்ட் சே அப்படின்னா நம்ம பார்த்து சொல்லணும். ஸோ என்னென்ன இருக்குது இந்த பிக்சரில் அப்படின்றத பாருங்கள். திஸ் இஸ் லைட், LIGHT, லைட். வாட் இஸ் திஸ்? ஏர் கண்டிஷ்னர். ஏர் தனி, கண்டிஷ்னர் தனி, ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஏர் கண்டிஷ்னர். இது என்னது? திஸ் இஸ் ப்ரொஜெக்டர். PROJECTOR, ப்ரொஜெக்டர். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸ்மார்ட் போர்ட். SMART, ஸ்மார்ட் போர்ட். BOARD, போர்ட். ஓகே. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது? ஜஸ்ட் லுக் அட் திஸ். டோர், DOOR, door. Window, WINDOW, window. Laptop, LAPTOP, laptop. Who is this? Girl. This is boy. So எதில் எழுதுறான்? He is writing in a pencil, PENCIL, pencil. எதில் எழுதுறான்? நோட்புக், NOTEBOOK, notebook. So in which he is sitting? Stool, STOOL, stool. What is this? Book. Okay. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு திங் இருக்குது பாருங்கள், பேக், BAG, பேக். ஓகே. ஸோ நிதானமாக ஒவ்வொரு வேர்டோட ஸ்பெல்லிங்கும் படிச்சிருங்க. நம்மளுக்கு அது என்னன்னு தெரியும். ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, fine. So shall we move into the next one? பாருங்க, இதில் என்னென்ன இருக்குது? ROOF, roof. What is roof? நம்மளோட சீலிங் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேனில் எங்கே மாட்டிருக்கோம், that is roof. Next one, fan, FAN, fan. WALL, wall. What is this? Cupboard. அங்கே தானே நம்ம புக்ஸ் எல்லாம் வைப்போம். CUPBOARD, cupboard. What is this? டெலிவிஷன். நம்ம டிவின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் டெலிவிஷன். TELEVISION. வாட் இஸ் திஸ்? ஸ்விட்ச் போர்ட், SWITCH, போர்ட். திஸ் இஸ் கபோர்ட், திஸ் இஸ் ஸ்விட்ச் போர்ட். நம்ம டீச்சர்ஸ்லாம் எதில் எழுதுவாங்க? பிளாக் போர்ட். ஓகே, இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் ஒயிட் போர்டு இருக்குது. ஓகே. ஸோ வாட் ஆர் திஸ்? திஸ் இஸ் டேபிள், TABLE, table. This is low level board. ஸோ கொஞ்சம் கீழே இருக்கிற போர்டு, low level board. What is this? This is floor. ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தையோட ஸ்பெல்லிங்கும் ஒரு 2-3 தடவை படிச்சிங்கன்னா ஈஸியாக மெமரி ஆகிடும். ஓகே, ஃபைன். வாங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் சர்க்கிள் டைம். ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸில் 2 குரூப்பாக பிரிஞ்சு செய்வீங்க. So your teacher will ask you to do. So now just read aloud. That's enough. It is a, what is this? Bag. It is, next one, it is a door. What is this? Door. DOOR, door. What is this? This is a notebook. What is this? Notebook. What is this? It is a duster. DUSTER. It is a fan, FAN, fan. It is a pencil. ஸோ உங்களுக்கு முதல்ல என்னென்ன பொருள்னு தெரியணும், அப்புறம் அதோட ஸ்பெல்லிங் தெரியணும். தட்ஸ் இட். யூ கேன் ஈஸிலி கிராக் இட், ரைட்? ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த வேர்ட் வாலில் இஸ், இட், ஹீ, ஷீ, யூ, திஸ், மை, வி, ஒன், 2, 3, 4, 5, in. இது எல்லாத்தையும் சவுண்டாக சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக மெமரி ஆகும். ஓகே குட்டீஸ், ஃபைன். ஸோ இதில் ஜஸ்ட் லுக் அட் திஸ். மை பெட்டில் என்ன ஆகுது? வள்ளி மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் தி வே. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறா. ஹே சிட்டு, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்? அகமத் அண்ட் ஆண்டி. He is Ahmed and he is Andy. Hi Valli. Ha, who is this? Andy என்னன்னு கேட்குறான்.
யார் அது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வள்ளி என்ன சொல்கிறா? திஸ் இஸ் சிட்டு. ஷீ இஸ் அ கிட். ஷீ கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ். ஷீ ஈட்ஸ் கிராஸ். ஷீ லவ்ஸ் ஃப்ரூட்ஸ். ஷீ ஈட்ஸ் பனானாஸ் லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஸோ சிட்டுவை பற்றி எல்லாம் சொல்கிறா. சிட்டு சிட்டுன்னு சொல்லும்போது அது கேர்ளா பாயா? அதுக்கு தான் இங்கே ஷீ யூஸ் பண்ணுறா. ஷீ இஸ் அ கேர்ள். ஓகே, ஷீ இஸ் அ கிட், குழந்தை, குட்டி. ஷீ கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ், ஏறுவா குதிப்பா. ஷீ ஈட்ஸ் கிராஸ், நம்ம என்ன சாப்பிடுவோம்? ஃபுட் சாப்பிடுவோம்ல, ரைஸ் ஃபுட், இட்லி தோசை. அந்த மாதிரி இங்கே கோட் என்ன சாப்பிடுது? கிராஸ். ஷீ லவ்ஸ் ஃப்ரூட்ஸ், கிராஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஷீ ஈட்ஸ் பனானாஸ், பர்டிகுலர்லி பனானாஸ், லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஓகே, ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அகமத்க்கும் ஆண்டிக்கும் அவள் அழகாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா. ரைட், ஃபைன். நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஒவ்வொரு திங்ஸும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கே எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் எத்தனை சன் இருக்குது? நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு சன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் எத்தனை கைட்ஸ் இருக்குது? 2 கைட்ஸ். இங்கே பாருங்கள் எத்தனை க்ளவுட்ஸ் இருக்குது? இது 1, இது 2, இது 3. மொத்தம் 3 க்ளவுட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதோடு இல்லாமல் கரெக்ட் ஸ்பெல்லிங் எழுதணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், இங்கே பீஸ் இருக்குது, இதெல்லாம் தேனிப்பூச்சி. 1 2 3 4 5, மொத்தம் 5 பீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸ்குரில். ஸ்குரில்னா என்ன? அணில். இங்கே பாருங்கள், இது ஒரு அணில், இது ஒரு அணில். மொத்தம் 2 அணில் இருக்குது. 2 ஸ்குரில்ஸ். ஸ்குரிலுக்கு என்ன ஸ்பெல்லிங்? SQUIRRELS, ஸ்குரில்ஸ். ப்ளூரலாக இருக்கிறதுனால, ஒன்றுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்குரில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எத்தனை கேட், எத்தனை டாக், எத்தனை ஃப்ராக், எத்தனை ரேட்ஸ்? ஜஸ்ட் லுக் அட் இட். Only one cat. 1 cat. 1 2 3 4. And here on 5. 5 dogs இருக்கு. So how many dogs are there? 5 dogs. How many frogs are there? This is 1 and this is 2. 4 frogs. Oh, only 2 frogs here. Where are the other? எங்க இருக்கு? So only 2 here. இங்கே 4 frogs கொடுத்துருக்காங்க. Maybe on the other side you will have more frogs. Okay, so how many rats? Just look at it. So here on rat and here on rat. So likewise I said அதுவும் வந்து opposite sideல இருந்திருக்கும். That's why there are 3 rats. Okay, fine. So now let's understand. So இதெல்லாம் என்ன? This is டெய்ஸி. ஸோ அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க, பார்க்குறத மட்டும் டிக் பண்ணலாமா? ஓகே, டெய்ஸியை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ கேட் பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. பட்டர்ஃப்ளை? எஸ். பீகாக்? நோ. ட்ரீ? எஸ். ஓகே, நவ் ஜஸ்ட் கவுண்ட் அண்ட் டிக். ஸோ இங்கே எத்தனை இருக்குது? ஜஸ்ட் லுக் அட் இட். 1 2 3. 3 இருக்குது. ஸோ there are 3. Here it is only 1. Here 1 2, only 2. Okay, so just think and say. ஸோ நான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ எத்தனை இருக்குன்றத சொல்லுங்க. ஓகே, டூ யூ ஹாவ் அ பெட்? இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி அதோட நேம் சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் பெட்ஸ் நேம்? என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க? சிண்டு, சிம்பா, இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. உங்ககிட்ட பெட் இருந்தால் அதோட பேர் என்ன? வாட் டஸ் இட் ஈட்? ஹவு டு யூ ப்ளே வித் இட்? ஜஸ்ட் திங்க் அண்ட் டெல் மீ. ஓகே, ஸோ ஒரு பேப்பர் எடுத்து இதுக்கெல்லாம் ஆன்சரை எழுதிடுங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் புக்கில் எழுதுறீங்க அப்படின்னா யூஸ் பென்சில் அண்ட் ரைட் லைட்லி, லேஸ் எழுதுங்க. ஸோ தட் யூ கேன் கரெக்ட் இட் ஈஸிலி. இஃப் இட் இஸ் ராங் எரேஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, ஃபைன். நவ் சர்க்கிள் த ஆட் ஒன். இதில் ஆட் ஒன் எது? ஜஸ்ட் லுக் அட் இட். ஸோ இதில் வந்து பார்த்தாலே வித்தியாசமாக தெரியுறது எது? திஸ் ஒன். வை திஸ் ஒன்? ஸோ இதில் மட்டும்தான் 2 டாட் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே 7 டாட்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள் இந்த பீஸில் எது டிஃப்ரெண்ட்? திஸ் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். வை? மற்ற எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, whereas திஸ் ஒன் இஸ் நாட் ஓப்பன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு. ஓகே, ஸோ இதோட சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாமா? ஜஸ்ட் லுக் அட் இட். A, B, C, D, E, F, G, H, I. இது நம்ம அப்படியே வந்து ஆல்ஃபபெட் சொன்னோம்னா இதுதான் சவுண்டு. வேறஸ் நம்ம வேர்ட்ஸில் வந்து இது எப்படி சவுண்ட் ஆகுது அப்படின்றத நல்லா கவனிங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஆப்பிள் ஆப்பிள் அப்படிங்கிறதுல ஏ எப்படி வருது? ஆஸ் சவுண்ட் வருது. ஆ பாருங்கள், பியில் பி சொல்கிறோம், ஆனால் பால் எப்படி வருது? பா, பால். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஃபோனிக்ஸ். அதாவது ஒரு லெட்டர் வேறு, அந்த லெட்டர் வேர்டில் வரும்போது அதில் வர்ற சவுண்ட் வேறு. தட் இஸ் கால்ட் ஃபோனிக்ஸ். சி சொல்கிறோம், பட் கேட்டில் எப்படி இருக்குது? கா, கேட், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள் டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி சொல்கிறோம்? ஜஸ்ட் லுக் அட் இட். டி, ஆனால் டாகில் டா, டாக். ஓகே, இ, எலிஃபண்ட், ஏ சவுண்ட். எஃப், ஃபா சவுண்ட், ஃபேன். ஜி, கோட் சவுண்ட், கட் சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹென். ஹெச், hen. Ink, I as in ink pot, ink. E sound. ஆக்சுவலாக நமக்கு லெட்டர் இ பார்த்திங்கன்னா ஏ சவுண்ட் வருது, ஐ தான் வந்து இ சவுண்ட் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இஃப் யூ லேர்ன் இட் வித் பேஷன். ஓகே, ஃபைன். ஸோ நவ் லெட் அஸ் ப்ராக்டிஸ். ஜஸ்ட் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் தான். ஜஸ்ட் லுக் அண்ட் ரீட். It is an apple. It is a ball. It is a cat. It is a dog. It is an elephant. It is a fan. It is a goat. It is a hen. It is an ink pot. That's all. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன லெட்டர் வருது, என்ன வேர்ட் அது, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்கள். So what is this? This is elephant. இதுக்கு first letter என்ன? E. What is this? This is goat. What is the first letter? G. What is this? Ink pot. I is the first letter. What is this? Hen. H is the first letter. Okay? Good. Next. So இதில் பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் லெட்டரை ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்படியே உங்கள் பென்சில் வச்சு ஜஸ்ட் ட்ரேஸ் இட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அழகாக அதிலே ட்ரேஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அகைன் கம்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ மை நேம் இஸ் சௌமியா. ஸோ ஐ எம் ரைட்டிங் மை நேம். யூ ஜஸ்ட் ரைட் யுவர் நேம் ஹியர். வாட் இஸ் Valli's pet? It is Chittu, right? Chittu. Which flower do Valli and Chittu see? They saw daisy, right? Avladhan. Okay, next read aloud. Bag. Yeah, bag. It is a bag. Fan. A fan. It is a fan. Okay, now let us look and match. So இதில் பாருங்க, இதில் எது கரெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டூல், ரைட்? கேர்ள் அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபேன். சாரி, திஸ் இஸ் ஃபேன், திஸ் இஸ் ஸ்டூல், திஸ் இஸ் புக். ஓகே, ஸோ நவ் டிக் த ரைட் ஒன். ஸோ இங்கே கவுண்ட் தான் பார்க்குறீங்க. கவுண்ட்டை பாருங்கள். ஸோ ஹவு மெனி மேங்கோஸ் ஆர் ஹியர்? 1, 2, 3. ஸோ 3 இஸ் த ரைட் ஒன். இங்கே எத்தனை மரம் இருக்குது? 1. இங்கே எத்தனை நோட் புக்ஸ் இருக்குது? 1, 2, 2. ஓகேவா? ஸோ இங்கே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதுவோமா? மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதலாமா? ஏபிசிடியில் பாருங்கள். ஜஸ்ட் ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பி. சி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டி. இ இருக்குது. எஃப். ஜி. ஹெச். ஐ இருக்குது. அவ்வளோதான். தட்ஸ் இட். வெரி ஈஸி.
ஸோ ஏதாவது ஒரு போயமை நீங்கள் லெசன்லேருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் லெஃப்ட் டு யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த லெசன் படித்ததுனால நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ யாராவது பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணும்? சே குட் மார்னிங் அண்ட் ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் அப்படி சொல்லுவீங்களா இனிமே? ஸோ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கன்னா, ஐ எம் சௌமியா, ஐ ஸ்டடி இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பேர், கிளாஸ் ரூமில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட ஸ்பெல்லிங் எல்லாம் அழகாக கற்றுக்கோங்க. யூஸ் த ஸ்ட்ரக்சர். ஒரு பேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தா இட் இஸ் அ பேக், இட் இஸ் அ பென், இட் இஸ் அ chalk piece, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஐடென்டிஃபை அண்ட் சே த சவுண்ட்ஸ் ஏ டு ஐ. ஏக்கு என்ன சவுண்டு வருது? ஆ. பிக்கு என்ன வருது? பா. இந்த மாதிரி இந்த சவுண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் எழுதி பழகிக்கோங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் பால் இருக்குன்னா எத்தனை பால் இருக்குது, பென் இருக்குன்னா எத்தனை பென் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கனாலே பேசிக் ரொம்ப ஈஸியாயிரும். ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன கொஷின் கேட்டிங்கனாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே கிட்ஸ், ஃபைன். ஸோ வி வில் see the next chapter in the next video. Thank you.